morning. Good morning. How are you today? I'm fine, thank you. How are you? Okay. Then stand up. We are going to sing good morning song. Very good, very nice. Okay, start. I'm going to start. 1, 2, 3. Good morning to you. Good morning to you. Good morning, dear children. Good morning to you. Okay. இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க டீச்சருக்கு விஷ் பண்ணுங்க பாப்போம். குட் மார்னிங் சொல்லி ஸ்டார்ட் 1 2 3. Good morning to you. Good morning to you. Good morning, dear. Dear teacher, good morning to you. So, இருக்கீங்களா? Very nice. எழுவுங்க. நாங்க எக்ஸசைஸ் செய்வோம். டக்குன்னு பெருசாகணும். எக்ஸசைஸ் செய்யணும். Very good. Hands up. Hands down. Hands up. Hands down. Hands up. Very good. Hands down. Okay. Sit down. Stand up. Sit down. Stand up. Very nice. Exercise செய்றாங்க. Very good. Sit down. Stand up. Very nice. Clap. 1 2 3. 1 2 3. 1 2 3. Poo poo clap பண்ணி கொடுங்க பாப்போம். Poo poo poo. Poo poo poo. Poo poo poo. Very nice. இப்போ நாங்க run பண்ணுவோம். Are you ready? Start. Run 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 run. Fast ஓடுவோமே. Fast ஓடுவோம். ஒரு டாக் எங்களை திரட்டி வாரேன்னு சொல்லி ஓடுவோம் 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 ஓடுவோம். ஓட்டுக்கு ஓடுவோம். Okay, stop. Right, jump. 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Shoulders left, hands stretching. இப்போ சுத்துவோம். 1 2 3 4 5. Very good. இப்போ பின் சைடு. இன்னைக்கு 1 2 3 4 5. Very nice. இப்போ hands வைங்க. இடுப்புல கை வைங்க. இப்போ முன்னுக்கு 1 2 3 4 5 6 7 8. Very good. Very nice. பாத்தீங்களா? இப்போ இடுப்பு சுத்துவோம். நல்லா சுத்துங்க. நல்லா சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Wow, very nice. Very fast சுத்தாங்க. Very good. இப்போ கை சுத்துவோமே இப்படி. இப்படி சுத்தினா எங்களுக்கு நிறைய நல்ல அழகா எழுதுறோம். அப்ப மசில்ஸ்க்கு நல்ல எக்ஸசைஸ் தானே. Yes. நல்லா சுத்துங்க.
சொல்லுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Very good. Stretch your arms. Plane மாதிரி நில்லுங்க பாப்போம். Aeroplane. Very good. Let's bend. கால் கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கோங்க. Bend. 1 2 3 4 5 6 7 8. Very good, very good. Okay, we are going to sing national anthem. தேசிய கீதம் பாட போறோம். ரெடி ஆகுங்க. நேரா நில்லுங்க. ரைட்டா? Aisha teacher the pulel very good pulel தானே அதுதானே right நாங்க கங்காபூர் விளையாடுவோமா ஓகே ஓகே உங்களுக்கு அந்த கேம் நல்லா பிடிக்குமா வெரி நைஸ் அதுதானே இன்னைக்கு நாங்க ரெண்டு வேலை செய்ய போறோம் ஓகே அதுல எத்தனை வேலை செய்ய போற எத்தனை வேலை
ஒன்று ரெண்டு. ஓகே எஸ். இன்னைக்கு நாங்க ஒரு அழகான வேலை தான் செய்ய போறோம். ஒரு அழகான வேலை இல்ல, ரெண்டும் அழகான வேலை தான். ரைட். கங்கம்பூரு. டீச்சர் சொல்றது கேப்பீங்களா? அப்ப ஓடி 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 போய் 2 பென்சில் எடுத்துட்டு வாங்க. 1 2. 2 பென்சில் எடுத்துட்டு வாங்க. ரெண்டு பென்சில் எடுத்துட்டு வாங்க. சரியா? வெரி குட். பென்சில் எடுத்துட்டு வந்தீங்களா? எனக்கு 2 தான் வேணும். 1 2. எஸ், 2 பென்சில். வெரி குட். கங்கம்பூரு. டீச்சர் சொல்றது கேப்பீங்களா? அப்ப ஓடி 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 போய் 2 கப் எடுத்துட்டு வாங்க. 1 2. 2 கப் எடுத்துட்டு வாங்க. 2. சரி, நாங்க இன்னைக்கு நம்பர் 2 நம்பர்ஸ் படிக்க போறேன். நாங்க நம்பர் 1 செஞ்சிட்டோம். நம்பர் 2. ஓ, இந்த மார்க்கர் எழுதப்படாது. புது மார்க்கர் எழுது. இன்னைக்கு நாங்க நம்பர் 2 தான் எழுத போறேன். நம்பர் 2 தான் செய்ய போறேன். என்ன தெரியுமா செய்யணும்? இங்க ஓடி போய் வெள்ளை கலர் A4 ஷீட் ஒன்று எடுத்துட்டு வாங்க பாப்போம். வெள்ளை கலர் A4 ஷீட் ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. டீச்சர் தான் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் எடுத்துட்டு
வாங்க பாப்போம். வெரி நைஸ், வெரி குட் சில்ட்ரன். ஓடி வந்துட்டீங்களா? இப்ப இந்த A4 ஷீட் இப்படி நாங்க மடிக்கணும். டக்குன்னு மடிக்க பாப்போம். சரியா? மடிச்சிட்டீங்களா? இப்ப மடிச்சதுல இப்படி எத்தனை துண்டு வந்திருக்கு? இது ஒரு துண்டு, இங்க ரெண்டாவது துண்டு. அப்ப 1 2. இன்னைக்கு படிக்க போற பாடமும் 2, நம்பர் 2. சரியா? இப்ப மேல உமா டீச்சர் என்ன தெரியுமா செய்யணும்? மேல டபுளா நம்பர் 2 எழுதி கொடுக்கணும். சரியா? டீச்சர் இப்ப காட்ட போறேன். அதே மாதிரி உமா டீச்சரும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நம்பர் 2 எழுது. சரியா? அப்ப இது உள்ளுக்கு நாங்க இப்ப பேப்பர் கிழிச்சு ஒட்ட போறோம். சரிதானே? இப்ப உங்க வீட்டுல இருக்கிற என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கலர் A4 ஷீட் ஒன்று எடுத்துட்டு ஒட்டே. டீச்சர் ரெட் கலர் எடுக்க போறேன். நேற்று செஞ்ச வேலையில மிச்ச துண்டு இருக்கு. இப்ப எனக்கு அது தேவைப்படும். ஓகே, நீங்களும் பேப்பர் வேஸ்ட் பண்ணாம இதே மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா அது அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இது நல்லா அழகா இப்படி எடுத்து கிழிக்கணும். ஒரு சைட்ல இருந்து இப்படி கிழிக்கணும். ஏழுமா? ஏழு தானே? நீங்க தனியா செய்யணும். ரைட். இப்படி நல்லா அழகா நீங்களும் நீங்க தனியா செய்யணும். இப்ப உம்மோட சப்போர்ட் தேவையில்ல, உங்களுக்கு தனியா செய்யலும். தனியா கிழிக்கணும், அதுக்கு பிறகு தனியா ஒட்டணும். சரியா? எல்லாம் செய்றீங்களா? இப்ப டீச்சருக்கு இது போதும். இன்னும் வேணும்டா நாங்க இன்னும் பேப்பர் சிரிக்குதானே? கிழிச்சு ஒட்டுவோம். ஓகே, இப்ப ஓடி போய் கம் போத்தல் எடுத்துட்டு வாங்க. டீச்சர் வந்துட்டேன். நீங்களும் கம் போத்தல் எடுத்தீங்களா? கம் போத்தல் எடுத்துட்டீங்களா? வெரி குட். இப்ப இதுல மேல இருந்து தான் இப்படி எழுதிட்டு வரணும். கொஞ்சம் இங்கால இருந்து வரணும். டீச்சர் அது வரைஞ்சுடுவா? இங்கால இருந்து வரணும். இந்த துண்டு வராது.
செய்யணும். இப்பதான் அழகா இருக்கு. இப்படி இங்க இருந்து இப்படி தான் எழுதணும். எழுத்துல நம்பர். இந்த நம்பர் இங்க இருந்து இப்படி எழுதணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இப்படி போகணும். அப்படித்தான் நம்பர் 2 எழுதணும். இங்க இருந்து இப்படி வந்து நீங்களும் எழுதுங்க பாப்போம் விரல் வச்சு. இப்ப அம்மா டீச்சர் எழுதி தந்தது இருக்குதானே. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மெதுவா. இப்படி வரும். தாராட கழுத்து மாதிரி இருக்குதானே. அது சரி. இப்ப இங்க இருந்து தான் அங்க ஒட்டணும். ஓகே, இந்த பேப்பர் துண்டு துண்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி ஒட்டிட்டு வரணும். ஒட்டுவோமா? வெரி நைஸ். வருவதில்லையே. சரியா? இப்ப வரும். கம் கொஞ்சம் தான் பூசணும். அதுக்கு பிறகு பேப்பர் ஒட்டணும். ஒட்டுவோம். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுவோம். ஆனா நீங்க தனியா ஒட்டணும். அம்மா டீச்சர்ட சப்போர்ட் எடுக்க தேவையில்லை. டீச்சருக்கு இப்ப இன்னைக்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு போல. உங்களுக்கும் அப்படியா? வெரி நைஸ். எந்த பிள்ளைகள் நல்ல வேலை செய்தாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்தாங்க. டீச்சர் இறக்கம். பாத்தீங்களா டீச்சர் எப்படி ஒட்டுறது? கொஞ்சம் கம் பூசணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பேப்பர் எடுத்துட்டு ஒட்டணும். இல்லாட்டி இதுல ஃபுல்லா கம் பூசினா கம் காஞ்சிடும். கையில படும். அதனால நாங்க மெதுவா ஒட்டிட்டு வரணும். எங்க பிள்ளைகளும் அப்படித்தானே செய்யற. Very nice. சரியா? ஒட்டி முடிஞ்சா? ஒட்டி முடிச்சிட்டேன். அப்படி கத்துவீங்களா? அதுதானே. வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன பிள்ளைகள் தங்க பிள்ளைகள் தானே. டக்குன்னு வேலை செஞ்சு முடிக்கிறது. டீச்சர் இப்ப முடிக்க போறேன். ரைட், ஃபினிஷ் ஆக போகுது. இப்ப நம்பர் 2 அழகா வருது.
உங்களையுமா டீச்சருக்கு காட்டுங்க பாப்போம். வெரி நைஸ், வெரி நைஸ். டீச்சர் ஒட்டி முடிச்சிட்டேன். நம்பர் 2. வெரி நைஸ். இப்ப இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த இங்கால சைடுல நாங்க 2 பூ கீறுவோம். சரியா? ரெண்டும் என்ன கலர்? என்ன கலர் பூ? நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு கலர் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இங்கேயும் ஒரு பூ, இங்க 2வது பூ. கீறுவோம். இப்ப நீங்க கீறணும். பென்சில் எடுத்துட்டு அழகான பூ கீறணுமா? நீங்களே கீறணும். அம்மா கீற தேவையில்ல, நீங்க கீறணும். பாத்தீங்களா? இந்த பிள்ளைகள் வெரி நைஸ். கொஞ்சம் பிக்கா கீறுவோம். வெரி பிக்கா கீறுவோம். டீச்சர் கீறிச்சேன். இப்ப கலர் பண்ணுவோம். பூ உள்ளுக்கு மஞ்சள் கலர் கொடுப்போம். 2 பூக்கும் 1 2. அப்ப பூ நடுவுல இருக்கிறதுக்கு மஞ்சள் கலர், சுத்தி வர இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுக்கணும். டீச்சர் கலர் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், கலர் பண்றதுக்கு. அப்படிதானே? டீச்சர் இப்ப ரெட் கலர் A4 ஷீட் எடுத்துட்டு தானே நம்பர் 2 ஒட்டினேன். அதனால டீச்சர் இதுக்கு ரெட் கலர் கொடுக்க மாட்டேன். இப்ப டீச்சர் வேற கலர் வந்து கொடுக்க போறேன். அதான் டீச்சரும் பார்த்தேன் என்ன கலர் கொடுத்தா நல்லா. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா? நாங்க ப்ளூ கலர் கொடுப்போம். லைட் ப்ளூ. லைட் ப்ளூ கொடுப்போமா? border கீறிடுவோம் first. I'm so sorry. border கீறிடுங்க ஃபர்ஸ்ட்க்கு. நீங்க பென்சிலால கீறினதுக்கு மேலால ஸ்லிப் ஆகுது. பென்சிலால கீறின தானே பூ. அந்த பென்சில் கோடுக்கு மேலால நீங்க ப்ளூ கலர் எடுத்துட்டு கீறணும். இப்ப உள்ளுக்கு கலர் பண்ணுவோம். ஒரு சைடுக்கு நல்லா அழகா கலர் கொடுப்போம். நீங்க அழகா கலர் பண்ணணும். ரைட்டா? அழகா கலர் பண்ணுவோம். அழகா அழகா கலர் பண்ணுவோம். அழகா கலர் பண்ணுவோமே. அழகா கலர் பண்ணி நாங்க செவத்துல ஒட்டுவோம். இனி நம்பர் 2 அழகா நீங்க வாசிச்சு பழகணும். உண்டு எழுதி பழகணும். சரியா? நம்பர் 2 அழகா இருக்கா? நீல கலர்
வருது. வெரி நைஸ். இப்போ இந்த பூ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு border கீறுவோம். இதுக்கும் கலர் பண்ணுவோம். வெளியே போகாம உள்ளுக்கு மட்டும் கலர் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க 2 வேலை செய்ய போறோம். 1 2 சொல்லி படிக்கணும். நம்பர் 2 படிக்கணும். இது சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் உண்டு. என்னன்னு பாப்போம். ஓகே, ஆசையா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தா தான் சரி. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நாங்க பார்ப்போமே. நீங்க அதுக்கு போற கண்டுபிடிப்பீங்களே. இப்பவே சொன்னா அது சர்ப்ரைஸா இருக்காது. சர்ப்ரைஸ். டீச்சர் இன்னைக்கு ப்ளூ கலர் நீலம் எடுத்துட்டு தான் கலர் கொடுக்குறேன். இன்னைக்கு நீல கலர் பூ வரும். Number 2. Number 2. 1, 2 flowers. 2 பூக்கள் இருக்கு. சரியா? இப்போ இது செவத்துல ஒட்டுவோம். நீங்க ஐஷா டீச்சரோட படிக்கிற எல்லாத்தையும் செவத்துல ஒட்டுறது தானே. அப்படியே உங்களுக்கு விளங்கும். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். நாங்க இதே மாதிரி நல்ல அழகான வேலை செஞ்சிருக்கோம் சொல்லி உங்களுக்கு சந்தோஷம் வரும். நான் டீச்சர் இங்கே ஒட்ட போறேன். ஓகே, அழகா விளங்குமே. நம்பர் 2. நீங்களும் ஒட்டிட்டு வாங்க. டக்குன்னு ஒட்டிட்டு வாங்க. காங்கம்பூரு டீச்சர் சொல்றது கேப்பீங்களா? எஸ். தென் ஓடி 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 போய் கிரீன் கலர், ரெட் கலர், yellow கலர், இந்த 3 கலர்ல எடுத்துட்டு வாங்க. பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர். ஓகே, கேக்குதா? வெரி நைஸ். ஓகே, மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர். மூணும் எடுக்கணும். மூணும் எடுத்துட்டீங்களா? ஹலோ, குட் மார்னிங் பேபி. ஓகே, எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? இந்த தங்க புள்ளையர் சாமான் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வெரி நைஸ். இப்ப கம் போத்தல் எடுங்க. க்ளூ பாட்டிலும் எடுங்க. க்ளூ பாட்டில், சீசர், சீசர். நல்ல அழகான வேலை ஒன்று செய்ய போறேன் நாங்க. ஓகே, வெரி குட். இப்ப A4 ஷீட் 3 வேணும். டீச்சர் என்ன கலர் தெரியுமா எடுத்து?
மஞ்சள் சிவப்பு பச்சை yellow red and green very good scissor glue bottle pencil okay ரைட்டா எடுத்துட்டீங்களா எல்லாம் வெரி நைஸ் வெரி குட் டீச்சர் இப்ப ரூலர் ஒன்றும் வேணும் இன்னைக்கு உமா டீச்சர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் கூடுதலா சப்போர்ட் பண்ணணும் ஓகே உமா டீச்சரும் ரெடியா எஸ் இப்ப இதுல எஸ் உமாக்கு சொல்லுங்க ரெட் கலர் A4 ஷீட் எடுக்க சொல்லி உமாக்கு சொல்லுங்க ரெட் அப்ப வேற கலர் ஒன்று எடுங்க வேற கலர் எடுங்க ரெட் கலருக்கு பதிலா உங்களுக்கு வேற கலரும் எடுக்கலும் பரவாயில்ல வெரி நைஸ் இந்த கலருக்கு பதிலா உங்கள்ட்ட இருக்கிற A4 ஷீட் ஒன்று எடுங்க இதுல உமாக்கு சொல்லுங்க ரூலர் வெச்சி 21 சென்டிமீட்டர் இங்கால சைடுக்கு எப்படியுமே 21 இருக்கு அப்ப இங்க வெச்சி 21 எப்படியுமே இருக்கு பனியையும் 21 இப்படி ரூலர் வெச்சி ரூலர் வெச்சி 21 இங்கால கொஞ்சம் மார்க் பண்ண சொல்லுங்க இங்காலையும் வெச்சி ரூலர் 21 மார்க் பண்ணி ஒரு கோடு கீறி தர சொல்லி அப்ப சதுரம் வரும் 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் அப்ப சுத்தி வர 21 சென்டிமீட்டர் இருக்கு சரியா லைன் ஒன்று கீறி தர சொல்லுங்க இப்ப நாங்க அது கட் பண்ணுவோம் உம்மிக்கு வரைஞ்சி தர சொல்லுங்க நீங்க கட் பண்ணணும் சரியா எங்களுக்கு சதுரம் ஒன்று வரும் 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் சதுரம் ஒன்று வரும் மிச்ச துண்டு வச்சுக்கோங்க பொறவைக்கு எங்களுக்கு தேவைப்படும் இப்படி ஒரு சதுரம் வந்துச்சா இப்படி ஒரு சதுரம் வரணும் ஒரு A4 ஷீட்ல ஒரு சைடு எப்பயுமே இந்த நீட் சைடு இருக்குதானே அது எப்பயுமே 21 சென்டிமீட்டர் தான் இங்கால எங்களுக்கு பனியை மட்டும்தான் மார்க் பண்ணணும் சரியா அப்ப A4 ஷீட்ல ரெண்டு சைடும் இங்கால சைட்லயும் 21 மார்க் பண்ணுங்க இங்காலையும் 21 மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி இந்த மார்க்கும் சேர்த்து திருப்பி ரூலர் வச்சு கோடி கீறிக்கோங்க சரியா அப்ப நீட்டுக்கு வரும் சதுரம் சரியா இப்ப சதுரம் சரியா எடுத்துட்டீங்களா வெரி நைஸ் அத அடுத்த சைடுல வச்சுக்கோங்க இப்ப இது பச்சை கலர் A4 ஷீட் எடுங்க பாப்போம் பச்சை கலர் light blue take light blue green sorry light green not light blue light blue light green color green color light green A4 sheet இதுல light green இல்லையா அப்ப இருக்கிற கலர் எடுங்க இருக்கிற கலர் ஒன்று எடுங்க மேட்ச் பண்ணி அழகான கலர் ஒன்று எடுக்கணும் அது பரவாயில்ல இப்ப இதுல
டீச்சரோட தான் பேசுறேன். இப்ப இங்கால சைடுல எப்பயுமே 21 சென்டிமீட்டர் இருக்குதானே. இப்ப இங்கால சைடுக்கு 7 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 7. மார்க் பண்ணி தர சொல்லுங்க ரூலர் வச்சு. இங்கினக்கு 7 பென்சில் எடுத்துட்டு சின்ன கோடு ஒன்று கீழே சொல்லுங்க. இங்காலே வச்சு 7 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஒரு கோடு கீழ் மார்க் பண்ணி அது ரெண்டும் இப்படி சேர்த்து தர சொல்லுங்க. அப்ப இங்கால 21 பனிய இங்கால 7. ஓகே, கோடு கீழ் இப்ப கட் பண்ணுவோம். நாங்க அது கட் பண்ணுவோமே. 21 7. அப்ப இதே மாதிரி பட்டி ஒன்று வரும். சரியா? இந்த ரெண்டு சைடும் 21 சென்டிமீட்டர் நீட்டுக்கு இருக்கு. இது 7 சென்டிமீட்டர் தான். சரியா? எடுத்துட்டீங்களா? அதுவும் சைடுல வைங்க. திருப்பி அதே கலர் எடுத்துட்டு டீச்சர் நான் இதுல மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர் வரணும். மத்த ரெண்டு சைடு 15 சென்டிமீட்டர் வரணும். அப்ப 10ம் 15ம். சரியா? அது ஒரு செவ்வகம் வரும். ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர், ரெண்டு சைடு 15 சென்டிமீட்டர். இப்ப டீச்சர் உமாவோட தான் பேசிட்டு இருக்கேன். உமா இது வரைஞ்சி தரட்டும். அதுக்கு பிறகு நாங்க எங்கட வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 10 சென்டிமீட்டர், ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர், சாரி ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர், ரெண்டு சைடு 15 சென்டிமீட்டர். ஓகே, இஷ்டா பேபி ரெண்டு சைடு ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர், இங்கால ரெண்டு சைடு 15 சென்டிமீட்டர். சரியா? இதே மாதிரி செவ்வகம் கொண்டு வரும். கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுங்க பாப்போம். சரியா? இப்ப 3 துண்டு இருக்கு எங்கள்கிட்ட. இந்த இருக்கு. சரியா? இது 21 21 21 21 நாலு சைடும் 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர். இது சதுரம். அதுக்கு புறம் ரெண்டு செவ்வகம் இருக்கு. இது நீட்டுக்கு இருக்கிறது வந்து இந்த கட்டை சைடு இருக்குதானே, இது 7 சென்டிமீட்டர். இப்படி நீட்டுக்கு இருக்கும் 21 சென்டிமீட்டர். அதுல ஒரு பட்டி வேணும். இன்னொன்று எடுக்க சொன்ன டீச்சர். இந்த சைடு 15 சென்டிமீட்டர், இந்த ரெண்டு சைடு 10 சென்டிமீட்டர். எடுத்தீங்களா? இது கொஞ்சம் வைங்க. இதுல சர்க்கிள்ஸ் வெட்டணும். ஆனா இது கொஞ்சம் வைங்க.
Right. Are you ready? Are you ready, babies? Very good. Very nice. இப்போ இது இந்த சதுரம் இருக்குதானே ஸ்கொயர். இது fold பண்ணனும், மடிக்கணும். Now fold the paper. Fold the square. இந்த சதுரம் இப்படி மடிக்கணும். நல்லா அழகா மடிக்கணும். இப்ப உங்களோட வேலை முடிஞ்சு நல்லா அழகா மடிச்சுட்டேன். இப்ப இது கட் பண்ணி எடுங்க பாப்போம். நாங்க கட் பண்ணுவோம். சரியா? இப்ப ரெண்டு துண்டு வந்துச்சா இதே மாதிரி? வெரி நைஸ். இப்ப ஒரு துண்டு எடுங்க. இதுல ஒரு சைடு எடுத்து இன்னொருக்கா ஃபோல்ட் பண்ணுங்க, மடிங்க. Now fold the paper. இன்னொருக்கா மடிங்க, இன்னொருக்கா மடிங்க. இன்னொருக்கா மடிக்கணும். இன்னொருக்கா மடிங்க பாப்போம். மடிச்சிட்டீங்களா? இன்னொருக்கா மடிங்க. இன்னொருக்கா மடிச்சிட்டீங்களா? இப்ப கொஞ்சம் திறந்து இப்படி ஒருக்கா இப்ப மடிச்சது இப்ப திறந்து விடுங்க. திறந்து இந்த லைனோட இன்னொருக்கா மடிங்க. இப்படி லைன் இருக்குதானே, அதை விட எங்களுக்கு மடிக்க கஷ்டம். அதுதான் டீச்சர் இப்ப திறக்க சொன்னேன். சரியா? இப்படி குட்டியா. ஓகே, நாங்க பேப்பர் மடிச்சு எடுத்துட்டோம். சரி, இப்படி மடிச்சு இப்படி மடிச்சா இதே மாதிரி நீட்டுக்கு வந்துரும். பாத்தீங்களா? இது கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு மத்ததும் இப்படி மடிங்க பாப்போம். எப்படி மடிக்கணும்? fold the paper. இப்படி மடிக்கணும். திருப்பி இப்படி மடிக்கணும். இப்ப வந்தது இன்னொருக்க மடிக்கணும். நல்லா இருக்குதானே? நாங்க மடிச்சு 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 போவோம். வெரி நைஸ். பாத்தீங்களா? பாத்தீங்களா? இப்ப சரிதானே? ரைட். இப்ப ரெண்டு பேப்பர்ஸும் மடிச்சிட்டோம். இப்படி வந்திருக்கு. ரைட். ஓகே, நீங்களும் மடிச்சு எடுத்துட்டீங்களா? மடிச்சு எடுத்துட்டீங்களா ரெண்டு பேப்பர்ஸும்? வெரி நைஸ். இப்ப இது மடிக்கணும். இதுல ஒரு துண்டு ஒரு சைடுக்கு, மத்த துண்டு மத்த சைடுக்கு மடிக்கணும். அடுத்த துண்டு அடுத்த சைடு. த்ரீ லைன்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு இது இங்கால சைடு, அங்கால இங்கால. மடிங்க பாபு. அங்கால இங்கால சொல்லி சொல்லி மடிங்க. அங்கால மடிக்கணும், இங்கால மடிக்கணும். இந்த சைடு மத்த சைடு. வாவ், வெரி நைஸ். அழகா வருது தானே? ஓகே, நான்
செஞ்சு எடுத்துட்டேன். ஃபேன் வந்துட்டு, ஃபேன் ஃபேன் விசிறி ஃபேன். ஃபேன் வந்துட்டு தானே. வாவ், வெரி நைஸ். இப்ப மத்த துண்டும் எடுத்துட்டு ஃபேன் செய்யுங்க பாப்போம் டக்குன்னு. மத்த துண்டும் எடுத்துட்டு அங்கால இங்கால மடிச்சு மடிச்சு நல்ல அழகா மடிச்சிங்களா? மடிச்சிங்களா பேபி? பேபிஸ்? வாவ், வெரி நைஸ். இங்கால ஒரு சைடுக்கு மடிக்கணும். அடுத்தது அடுத்த சைடு. வெரி நைஸ், வெரி நைஸ். உமா டீச்சரோட ஹெல்ப் எடுங்க. இப்படி ரெண்டு சைடுக்கு மடிக்கணுமே. இன்னொரு ஃபேன் செய்யுங்க. ஃபேன் ஒன்று இங்கால சைடுக்கு மடிக்கணும், இங்கால சைடுக்கு மடிக்கணும். இன்னொரு ஃபேன் வந்துட்டு. எஸ், டீச்சருக்கு இப்ப ரெண்டு இருக்கு, ரெண்டு ஃபேன். ஓகே, இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? now look at teacher. இப்படி நல்லா இது எடுத்துட்டு இது ரெண்டுக்கு மடிக்கணும். இது இது ரெண்டுக்கு மடிக்கணும். ஓகே, மடிச்சிட்டீங்களா? வெரி நைஸ். show me now. காட்டுங்கள் எனக்கு. இப்ப இதுல ஒரு சைடு. now take the scissor. scissor எடுங்க பாப்போம். scissor எடுத்துட்டு இதுல ஒரு சைடு முக்கோண ஷேப்புக்கு தொங்கல் வெட்டணும். ஓகே, ஒரு ஷேப் ஒரு சைடு வந்து முக்கோண ஷேப்புக்கு வெட்டணும். அதுலயே அடுத்த சைடு வந்து முக்கோண ஷேப்புக்கு வெட்டணும். சரியா? இப்ப நல்ல அழகா இப்ப நீங்க செஞ்சதுல ஒன்று எடுத்துட்டு இப்படி நாங்க அழகா ரெண்டு சைட்லயும் முக்கோண ஷேப்புக்கு கட் பண்ணிட்டோம். இப்ப மத்த ஃபேனும் எடுங்க. மத்த ஃபேன் உங்ககிட்ட அதுவும் சரியா ரெண்டுக்கு மடிக்கணும். மடிங்க பாப்போம். ரெண்டுக்கு மடிச்சிங்களா? மடிச்சு இப்ப நாங்க முந்தி வெட்டின துண்டு இருக்குதானே, வெட்டினது அது இந்த ஃபேனுக்கு மேலால வைங்க. வச்சு அதே அளவுக்கு வெட்டணும். ரெண்டு சைடு முக்கோண ஷேப்புக்கு வெட்டணும், கட் பண்ணணும். ஓகே, ஓகே. சரியா? அழகா வந்துட்டா?
உங்களோட ஃபேஸ் எனக்கு விளங்குது இல்லையே. விளங்குது இல்லையே. இப்ப நாங்க கட் பண்றது கீழே எல்லாம் போடுற இல்ல, ஒரு சைட்ல வச்சுட்டு கடைசியில டஸ்ட்பின்ல போடணும். Recording in progress. Right. இப்படி ரெண்டு துண்டு இடிக்கி இதுல ஒரு துண்டு வச்சிட்டு இதுல மத்த துண்டு எடுக்கணும். இப்ப ரெண்டா மடிச்சு தானே இருந்துச்சு. இப்படி ரெண்டு இப்ப இதே மாதிரி கட் பண்ணினோமே. இதே மாதிரி ரெண்டும் கட் பண்ணினதானே ரெண்டு சைடு. இப்ப இதுல இந்த சைடு இப்படி எடுத்து நாங்க ஒட்ட போறோம். ஓகே, எடுத்து பாருங்க பாப்போம். இதுல ரெண்டு சைடு இப்படி ஒட்டணும். Now take your glue bottle. கம் போத்தல் எடுங்க பாப்போம். எடுத்து ஒரு சைடுல கம் பூசி ஒட்டுவோம். கம் பூசுங்க பாப்போம். கம் பூசி ஒட்டுங்க. Wow, very nice. Very nice. Look at this. Wow. அழகா இருக்குதானே? அழகா இருக்குதானே? Very nice. அதே மாதிரி மத்தது ஒட்டுங்க. ரெண்டா மடிச்சி அதுல ரெண்டு சைடு தொங்கல் தொங்கல் சைடு ஒட்டுவோம். ஓகே, என்ன இந்த பிள்ளைகள சத்தமே இல்ல? வேலையா? அவ்வளவு பிஸியா? Yes. Wow, look at this. Look at this. Very nice, very nice. இப்ப இது ரெண்டும் சேர்த்து இப்படி ஒட்ட போறோம் நாங்க. இங்கேயும் கம் பூசணும். இப்படி கம் பூசுங்க நேரா. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு இப்படி ஒட்டேங்க எங்களுக்கு. ஓகே, நீங்க எல்லாம் ஒட்டணும். நீங்க தான் ஒட்டணும். அம்மா டீச்சர் பார்த்துட்டு இருக்கட்டும். Wow, very nice. Oh, yes, very nice. வண்ணாத்தி பூச்சி மாதிரி தான். சூரியன் மாதிரி, சூரியன் மாதிரி. வாவ், இப்படி கொஞ்சம் தொங்கும், பரவாயில்ல. அது அப்படி வைங்க, ஒட்டவானா. ரைட், எங்கிட்ட ஃப்ளவர் வந்துட்டு. எஸ், இது இப்படியே yellow கலர் பேப்பருக்கு மேல வைங்க, கொஞ்சம் காயட்டும். இப்ப yellow கலர் இதே மாதிரி
A4 ஷீட் துண்டு எடுத்துட்டு இப்படி ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன் டீச்சர். நீங்களும் செய்யணும். இப்படி கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஒன்று கட் பண்ணணும். அதனால நீங்க பெரிய ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிடுங்க. now take the scissor. scissor எடுத்து கட் பண்ணுவோம். Where's the scissor? Take the scissor and cut. Take the scissor and cut the circle. Right, I have 2 circles. ரெண்டு வட்டம் இருக்குதானே? இப்ப இதுல கம் பூசி திருப்பி க்ளூ எடுத்து க்ளூ பூசணும். சுத்தி வர க்ளூ பூசிட்டு இந்த ஃப்ளவருக்கு நடுவுல இப்படி ஒட்டணும். வாவ், வெரி நைஸ். வந்துட்டு இதே மாதிரி வந்துடும். இப்ப அதுல மெதுவா அடுத்த சைட் எடுத்துட்டு கலந்துச்சு. அடுத்த சைடும் எடுத்துட்டு மத்த போல் எடுத்துட்டு மத்த சர்க்கிள் மத்த ரவுண்ட் எடுத்துட்டு அதுல ஒட்டணும். சரியா? ஒட்டினீங்களா? Yeah, very good. Please show me, baby. Yes. Look at this. காட்டுங்களே. Very nice. இந்த பூ என்ன பிள்ளைகள் மாதிரியே தான் சிரிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? எங்களுக்கு வேணும்டா இதுக்குள்ள சிரிக்கிற மூஞ்சி வரையிலும் நல்லா அழகா சிரிச்சுட்டு இருக்கும். ரைட். now அது அப்படியே காயட்டும். கொஞ்சம் வச்சுட்டு குத்து இப்படி நீட்டுக்கு இருக்கிறது எடுங்க பாப்போம். நான் சொன்னேன் 21 சென்டிமீட்டர். இங்கால 7 சென்டிமீட்டர். இப்ப அந்த துண்டு எடுத்துட்டு கிரீன் கலர் A4 ஷீட் எடுத்துட்டு பென்சிலும் எடுக்கணும். பென்சில் எடுத்துட்டு வெரி நைஸ். இதுல இப்படி ஒரு தொங்கல்ல வச்சு இப்படி தொங்கல்ல வச்சு மெதுவா சுத்துங்க பாப்போம். இப்படி சுத்திட்டு வரணும். ஆனா கை விடக்கூடாது, அப்ப லூஸ் ஆயிடும். இப்படி இப்படி செய்யுங்க. வாவ், இப்படி செஞ்சுட்டு வாங்க பாப்போம். கொஞ்சம் இறுக்கமா செஞ்சுட்டு வாங்க. கை விடக்கூடாது, குட்டி கை விடக்கூடாது. அதுக்கு பிறகு கடைசியில வரக்கல இந்த தொங்கலுக்கு நாங்க க்ளூ கொஞ்சம் பூசணும். அப்ப டைட்டா நிக்கும், இல்லாட்டி லூஸ் ஆகி அப்படியே கலந்துரும். ரைட்டா? அதுக்கு பிறகு இதுக்கு ஒட்டி விடணும். இப்ப மெதுவா பென்சில் எடுங்க பாப்போம். மெதுவா பென்சில் எடுங்க. பட் ஒன்று வந்திருக்கு ஸ்ட்ரோ மாதிரி. எங்களுக்கு ட்ரிங்க்ஸும் குடிக்கலும். இதுல ட்ரிங்க்ஸும் குடிக்கலும். ரைட். இப்ப இதுல இந்த தொங்கல்ல இதுல கொஞ்சம் க்ளூ பூசி பூ ஒட்டணும். இப்ப எங்கட
அந்த பூ எடுங்க பாப்போம். பூக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? பூக்கு இங்கிலீஷால என்ன சொல்ற? வெரி குட், ஃப்ளவர். ரைட். இப்ப இது உள்ளுக்கு வச்சு இப்படி ஒட்டுவோம். கொஞ்சம் காயட்டும். சரிக்கி. வாவ், வெரி நைஸ். ஏண்ட பிள்ளைகள் மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கி. இந்த பிள்ளைகள் எல்லாம் பூ மாதிரி தானே. பூ மாதிரி அழகு, பூ மாதிரி வாசம், பூ மாதிரி சிரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. இப்ப இது கொஞ்சம் காயட்டும், நாங்க ஒரு சைடுல வைப்போம். ரைட். இப்ப மத்த துண்டு, மத்த கிரீன் கலர் எடுங்க பாப்போம். மத்த கிரீன் கலர் துண்டு எடுத்துட்டு மடிங்க. அதுவும் ஃபோல்ட் பண்ணுங்க பாப்போம். நான் fold the paper. இதுல இந்த ஷேப்புக்கு இப்ப டீச்சர் உங்களுக்கு ஷேப் வேற கலர் ஒன்று எடுத்துட்டு காட்டுதுன்னு இப்பதானே விளங்கும். இப்படி வரையணுமா? பென்சில் எடுத்துட்டு இப்படி வரைஞ்சு விடுங்க. என்ன சைடு தெரியுமா? இப்படி புக் மாதிரி துறக்கையிலும் தானே, அந்த சைடு இல்ல, இதுல இல்ல வரையணும். இந்த தொங்கல் இல்ல. இப்ப இது டபுள் வருமே. இதுல இப்படி வரைஞ்சா நாங்க இப்படியே மடிச்சு கட் பண்ணக்குள்ள 2 துண்டு வரும். இதே மாதிரி இங்கேயும் வரும். ஓகே. now take the scissor again. scissor எடுத்துட்டு கட் பண்ணுவோம். கட் பண்ணுவோம். கட் பண்ணுவோம். ஓகே, கட் பண்ணிட்டேன் டீச்சர். சரியா? வாவ், வெரி நைஸ். உமா டீச்சர் மிச்சம் ஹெல்ப் பண்ணுதாங்க தானே? வெரி நைஸ். அதுதான் நாங்க கிளாஸ் தொடங்க முந்தியே டைட் ஹக் ஒன்று கொடுத்துட்டு வாரு. இப்ப டீச்சர் ஒரு சைட்ல தானே கலரால தானே கீறினேன், அப்ப இந்த சைட்லயும் டீச்சர் கீறினேன் சும்மா. ஓகே, இதே மாதிரி வரும். இதுல இந்த நடுவுல மட்டும் க்ளூ பூசணும். ஓகே, டேக் யுவர் க்ளூ பாட்டில். இப்ப இதை எடுத்துட்டு இப்படி ஒட்டுவோம். வாவ், சரியா? ஒட்டிட்டீங்களா? A beautiful flower. அழகான பூ. வெரி குட், வெரி நைஸ். இப்போ உங்களுக்கு இந்த பூ எடுத்துட்டு இதுக்கு மேலால சின்ன ஓட்டை ஒன்று வச்சுட்டு நூல் ஒன்று போட்டு உங்களோட லிவிங் ரூம்ல ஹால்ல இதே மாதிரி கொலி உடையிலும். அப்ப இப்படி இப்படி காத்து காடிட்டு இருக்கும் சிரிச்சுட்டு. இல்லாட்டி உங்களுக்கு இப்ப டீச்சர் மாதிரி எல்லோ கலர் A4 ஷீட் எடுத்துட்டு இப்படி நல்லா அழகா ஒட்டி நாங்க நாங்க செய்யற வேலை எல்லாம் செவத்துல ஒட்டுறதானே, அதே மாதிரி உங்களுக்கு ஒட்டேடும். இப்ப ஒட்டுங்க பாப்போம். சரியா?
டீச்சர் இப்படி ஒட்டிட்டேன். டேன் டேன். அழகா இருக்கா? அதானே நீங்க செஞ்சது எல்லாம் இதே மாதிரி ஒட்டணும். டீச்சருக்கு போட்டோஸ் அனுப்பணும். நல்லா படிக்கணும். நல்ல பேர் வாங்கணும். வெரி நைஸ். வாவ். இப்பவே ஒட்டுவோமே. இப்பவே ஒட்டுவோம். இந்த கையோடயே நாங்க ஒட்டி விடுவோம் செவத்துல. ஓகே. டீச்சர் ஒட்டிட்டேன். வாவ், வெரி நைஸ். பாத்தீங்களா? டீச்சரோட கிளாஸ் ரூமும் இப்போ அழகா இருக்கு. இதே மாதிரி நல்ல அழகான பாடமோட திருப்பி சந்திப்போம். நான் பார்த்துட்டு இருப்பேன் இன்னொரு நாளையில இதே மாதிரி சந்திச்சு நாங்க எல்லாம் இறக்கமா சந்தோஷமா இதே மாதிரி இன்னொரு பாடம் படிப்போம். Bye. Have a nice day. Goodbye. I love you.